வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. என்னென்ன ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு, அதை தாண்டி வேர்ல்டில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவார்டு ஒரு செக்டாருக்கும் ஒரு 3 கம்பெனி வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பேங்கிங் செக்டார், அக்ரிகல்ச்சரல் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், அது மாதிரி நிறைய செக்டாருக்கு டாப் 3 கம்பெனிஸ் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்கிறோன்னா கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கம்பெனியோட சேல்ஸ் ஆகட்டும், இல்லை கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் தாண்டி எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது ரொம்ப முக்கியம். அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். மேலே வளர்ந்துட்டே போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த விதத்தில் 2025 எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவார்டு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா பார்த்துடலாம். ஃபார் உமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா அமேசான், முத்தூட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்த 3 கம்பெனி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டாரில் ஐசிஐசிஐ, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், யூனிட்டி பேங்க். ஐடி எனேபிள்டு சர்வீஸில் ஐபிஎம், ஹெச்பி, ஹெவ்லெட் பேக்வார்ட், டிட்டோ, இவிசிஒய் இந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபின் கார்பரேஷன், காப்டா ஃபினான்ஷியல். அதே மாதிரி இன்டர்நெட் அண்ட் ப்ராடக்ட் சர்வீசஸில் அமேசான், பிக் பாஸ்கெட் அண்ட் ஜி நெட்வொர்க். அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டாரில் லூபின், சிப்லா, பிடிஆர். ரீட்டைல் செக்டாரில் ரிலையன்ஸ், டிமார்ட், டைட்டன். ஆட்டோமொபைல் செக்டாரில் மகேந்திரா, டாடா மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்டு. நான் சொல்கிறது ரேங்கிங் வைஸ். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா எல்என்டி ஃபஸ்ட்டு, சிபிஆர்இ 2வது, 3வது டாடா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். எஃப்எம்சிஜி செக்டார்ஸில் யூனிலிவர், ஓஆர்எஸ்பிஎல், பிஸ்லரி. அதே மாதிரி எனர்ஜி அண்ட் பவர் செக்டாரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதானி, டிபி பவர் லிமிடெட். ஃபைனலாக கன்சியூமர் அண்ட் எலக்ட்ரானிக் செக்டாரில் பேனசோனிக், டெல் அண்ட் விகார்ட். ஸோ இதுதான் இந்த செக்டார்ஸில் டாப் 3 பெஸ்ட் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவார்ட். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் இன்ஜின்னாலே நிறைய பேர் எடுத்தோன்னே கண்மூடித்தனமாக நம்ம கண்ட்ரியில் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறது வந்து கூகுள் தான், சொல்ல வேண்டியதே இல்லை. பட் என்னைக்கு ஏஐ வந்ததோ இப்போ கொஞ்சம் மக்கள் வந்து ஏஐ சர்ச் இன்ஜின் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப டீப்பாகவும் ஆன்சர்ஸை கொடுக்கறதுல ஏஐ வந்து கொஞ்சம் அடிச்சிக்க முடியலன்னு தான் சொல்லலாம், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டாப் மக்கள் வந்து கடந்த 2024-25 பெஸ்ட்டாக வந்து எந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, நார்மல் சர்ச் இன்ஜின். அதே மாதிரி ஏஐயில் எந்த சர்ச் இன்ஜின் அதிகமான மக்களாக யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா இது எதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம வந்து வெறும் கூகுள் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வரும். இதை தாண்டி நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா யாகு நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து யாகு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் எல்லாருமே கூகுள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் கூகுள் மட்டும்தான் இருக்கா, இதை தாண்டி எத்தனை சர்ச் இன்ஜின் இருக்குது வேர்ல்டு வைடில், எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் உண்மையில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். ஸோ சர்ச் இன்ஜின் இன் 2024-25 பார்த்தீங்கன்னாக்கா டாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான கூகுள் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. 1631.5 பில்லியன் பீப்புள்ஸால் சர்ச் பண்ணப்பட்டிருக்கு. 2வது இடத்துல மைக்ரோசாஃப்ட், பிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தான் சர்ச் இன்ஜின் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 60.1 பில்லியன். யாண்டெக்ஸ் 41.5 பில்லியன். யாகு தெரிஞ்ச விஷயம் தான், 41.3 பில்லியன். ஏகப்பட்ட பேர் யாகு யூஸ் பண்ணாங்க. யாகு மெயில் வச்சிருக்காங்க கிடையாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 2099 அந்த மாதிரி பீரியடில் வந்து அவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அது அப்படியே வந்து டோட்டலாகவே டிமினிஷ் ஆகி வெறும் கூகுள் மட்டுமே நிலைச்சி நிற்குது. அதுக்கப்புறம் டக் கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னா வாத்து கோ, இப்படி ஒரு இதுவா, வாத்து போ. டக் கோ 37.0 பில்லியன். நேவர் 24.1 பில்லியன். பைடு 16.7 பில்லியன். இக்கோஷியா 4.3 பில்லியன். பிரேவ் சர்ச் 3.8 பில்லியன். AOL 2.7 பில்லியன். ஸோ டோட்டலாக 24-25 மக்கள் வந்து இந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி டோட்டல் சர்ச் வந்து 1.86 ட்ரில்லியன். இதுதான் வந்து நார்மல் சர்ச் இன்ஜின். ஏஐயில் என்னென்ன சர்ச் இன்ஜின் இருக்குன்றது பார்த்தீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்ன சொல்லி பார்ப்போம். சாட் ஜிபிடி தெரியும், டீப்சீக் தெரியும். இதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ மேற்பாளராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் நான் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தான் நான் வந்து பிகினர்ன்றவங்களுக்கு இந்த மேக்ஸிமம் சாட் ஜிபிடி தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சாட் ஜிபிடி தான் நம்பர் 1ல் இருக்குது. டாப் சர்ச் இன்ஜின் இன் சாட் பாட்ஸில் 47.7 பில்லியன் வியூஸ். அதே மாதிரி டீப்சீக் 2வது இடத்துல இருக்குது, 1.7 பில்லியன் சர்ச்சஸ். ஜெமினி 3வது இடத்துல 1.7 பில்லியன். பர்ப்ளெக்சிட்டி 1.3 பில்லியன். கிளாட் 1.2 பில்லியன். மைக்ரோசாஃப்ட் கோபிலாட் 920.4 மில்லியன். பிளாக் பாக்ஸ் ஏஐ 221.5 மில்லியன்.
Grok 216.5 million, Monica 164.5 million, Meta AI ஃபேஸ்புக்கோட கம்பெனி 108.9 million, டோட்டலாக 55.2 billion. ஸோ நார்மல் சர்ச் இன்ஜினை இப்போதைக்கு அடிக்க முடியாது, பட் ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நார்மல் சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ட்ரில்லியன் போயிட்டுருக்கு, இவங்க வந்து இப்போ தான் பில்லியனே தொட்டிருக்காங்க. பட் 3 இயர்ஸில் ஒரு பில்லியன் ரீச் ஆகுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்ல வரலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், த வேர்ல்டு பெஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பிரிட்ஜை வந்து கேபிள் ஸ்டே பிரிட்ஜை வந்து அம்ஜிகாத் அப்படின்ற ஒரு பிரிட்ஜை வந்து பிரதமர் மோடி அவர்கள் 6/6/2025 அன்றைக்கி ஓப்பன் பண்ணார். இது எல்லாருக்கும் நியூஸில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கு அது இதுன்னு நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நிறைய வந்திருக்கு. நீங்கள் பிரிட்ஜையும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. பட் அதோட உண்மையான விஷயங்கள் என்ன, எதுக்காக இது இவ்வளோ போற்றப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து இந்தியாஸ் டாலஸ்ட் கேபிள் ஸ்டே பிரிட்ஜ், 193 meters அந்த ஹை. ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டே பிரிட்ஜ் வந்து இது இந்தியாவிலேயே. அது மட்டும் இல்லாமல் அபவ் ரிவர் பெட்டுக்கு மேலே 331 meters வந்து ஹைட்டில் இருக்குது. விண்ட் ஸ்பீடு வித் ஸ்டாண்ட், அதாவது எவ்வளோ புயல் காற்று வந்தாலும் எவ்வளோ தாங்க முடியும்னா 213 km/h புயல் வந்தால் அது அந்த அளவுக்கு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரிட்ஜை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து லே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரெயின் ஸ்பீடு வந்து 100 km/h போகக்கூடிய அளவுக்கு இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பை ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கோ லிமிடெட். இவங்க யார், இவங்க புது ஆண்டர்பிரனராக, இவங்களை நம்பி இவ்வளோ பேர் பிரிட்ஜ் கொடுத்துட்டாங்களா அப்படி இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி 403 bridges வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 4036 kilometers ரோடு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 17 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 30 ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 46 டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 402 kilometers டனலுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான வல்லவர்கள் கிட்ட தான் இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நேஷ்னல் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆர்ட், ஒரு எல்லாரும் வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா கண்ட்ரியுமே இதை பார்த்து ஆச்சரியமும் படுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்தது வந்து ஒரு 1 week முன்னாடி சொன்னேன், ஸ்டார்லிங்க், எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை அவங்க உள்ளே வர போகிறாங்க. ஸோ இது மூலிமா சில ஜியோ கஸ்டமர்ஸ், சில ஏர்டெல் கஸ்டமர்ஸ், சில பிஎஸ்என்எல் கஸ்டமர்ஸ் தாவறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்து காட் அப்ரூவல் அண்ட் தே ஆர் கோயிங் டு என்டர் இன் டு தி இந்தியன் மார்க்கெட். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்க என்ன ஸ்பீடில் கொடுக்க போகிறாங்க, அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ, டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தது எபிரிட்டா. ரொம்ப நாளாக நம்ம சொல்லியிருக்கேன், ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய கன்சிடரேஷன் எடுத்து பண்ணணும். ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நியூஸில் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். நான் எவ்ரி வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லிட்டே வரேன். ஸோ அதே மாதிரி இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு கன்சிடரேஷன் சொல்கிறேன். எபிரிட்டா மார்ஜின்றது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கம்பெனி இன்றைக்கி சொல்கிறேன். ஏன் இந்த கம்பெனி பற்றி நான் சொல்கிறேன்னு ஒரு ரீசனோட கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஃபோக்கஸ் பண்ணுறதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல், இவங்க வந்து 227.00 டார்கெட் ப்ரைஸ். எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹோம் அப்ளையன்சஸ், நிறைய பேருக்கு தெரியும் ஓரியன்ட்னாலே ஃபேன் தான் வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் அப்படின்னு. இயர் ஓவர் இயர் வந்து 9% க்ரோத்தும், நெட் ப்ராஃபிட் 144% வந்து க்ரோத் வந்து காமிச்சிருக்காங்க. எபிரிட்டா வந்து 390 பிபிஎஸ். இவங்க வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து ஃபேன் செக்மெண்ட் தான். ஹைதராபாத் பிளான்ட் வந்து கொஞ்சம் ஹையர் க்ரோத்தும் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்தது வந்து ஆப்பிள் 3ஐன்ற கம்பெனி. இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 1776.00. இவங்க வந்து மொபைல் அட்வர்டைசிங், டிஜிட்டல் கன்சல்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. இயர் ஓவர் இயர் வந்து 19% க்ரோத்தும், நெட் ப்ராஃபிட் வந்து 17.8% க்ரோத்தும் காமிச்சிருக்காங்க. எபிரிட்டா வந்து 298 பிபிஎஸ் காமிச்சிருக்காங்க. மூணாவது கம்பெனி பிரைகேட் என்டர்பிரைசஸ், 1176.00. பெங்களூர் பேஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பர். பெங்களூர் பேஸ்ட்னு சொன்னாலும் இப்போ நிறைய ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இயர் ஓவர் இயர் வந்து 9.1%. எபிரிட்டா வந்து 307 பிபிஎஸும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல், டார்கெட் ப்ரைஸ் 1439.00. இவங்க வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல். இயர் ஓவர் இயர் வந்து 12.5%. எபிரிட்டா வந்து 260 பிபிஎஸ் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கடந்த 2500 பெட் 6 ஹாஸ்பிட்டலில் வெஸ்டர்ன் இந்தியாவில் மட்டுமே ரொம்ப சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம். ஃபைனலாக நால்கோ, நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் கம்பெனி, உங்களுக்கு தெரியும் 181.00 டார்கெட் ப்ரைஸ். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி. என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மைனிங், அலுமினியம் ரிஃபைனிங், அப்புறம் அலுமினியம் ஸ்மெல்டிங், இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இயர் ஓவர் வந்து 47% க்ரோத்தும், எபிரிட்டா வந்து
1133 BPS வித் 149% வந்து க்ரோத் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஓரளவு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. வாங்குறது வாங்காதும் உங்களோட விருப்பம். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். இதை தாண்டி நிறைய க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும், அதுவும் முக்கியம். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்தது கோல்டு. ஸோ மே வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஜூனில் கோல்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்பார்ட் ஃப்ரம் ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஆர்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, பேங்க்கில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை தாண்டி உங்களோட பேசிக் சேவிங்ஸ் இருக்குது. இதை தாண்டி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாக்கா கோல்டு தான். ஏன்னா இது கடந்த 25 வருஷம் 30 வருஷத்தில் மேலே ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருக்கு. என்றைக்காக ஒரு நாள் வீழ்ச்சியாகவே தவிர திருப்பி ஒரு 2 நாளில் மேலே ஏறிடும். அது நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. நிறைய வீடியோவில் கோல்டை பற்றி நிறைய பேசியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜூன் மாதத்துக்கு வரும். 5/6/2024 10 கிராம்ஸ் கோல்டோட ப்ரைஸ் வந்து 71,698.00 இருந்துச்சு. அதே 5/6/2025 1 இயர் கழிச்சு 97,770.00. ஸோ சேஞ்ச் ஓவர் மட்டுமே 36.4% வந்து காமிச்சிருக்காங்க. இல்லை பிரதர், கோல்டை வந்து எனக்கு நம்மளோட தகுதிக்கு முடியாது, நான் வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா சில்வர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 kg பர் கேஜி வந்து 5/6/2024 88,530.00. அதே சில்வர் 1 kg 5/6/2025 அப்போ 1,04,675.00. சேஞ்ச் ஓவர் வந்து 18.2%. கோல்டு ஏற ஏற சில்வரும் ஏறிட்டு தான் போகும். இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. பென்னி ஸ்டாக்ஸ் ஒரு நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன், அந்த பக்கம் போகாதீங்க. மினிமம் ஒரு 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போய் பாருங்கள். பட் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் ஜட்ஜே பண்ண முடியாது, அதனால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நம்ம சொல்லி அவசியமே இல்லை. அவங்க எப்படி போட்டு எப்படி பணத்தை எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். பட் பிகினர்ஸ் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா பெஸ்ட் பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போகாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் எவ்ரி டைம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு 10 பென்னி ஸ்டாக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் 6.2 டார்கெட் ப்ரைஸ், 7NR retail 7.7% target price, Murray Organizer 2.1, Standard Capital Market 0.70 paise, IFL Enterprises 1.1, Anupam Finser 3.0, Lipsa Gems and Jewelry 9.8, Z Learn 9.5, Exravo Tiles 9.4, ScanPoint Geomatics 4.2. ஸோ அதுக்கப்புறம் தினம் ஒரு விஷயத்தை, அதுவும் சாதாரண விஷயம் இல்லை, தலையில் கொண்டு போடுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட ட்ரம்ப்பு. அதில் நேற்று ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட கண்ட்ரிக்கு 12 கண்ட்ரீஸ்லேருந்து யாரும் மக்கள் உள்ளே வரக்கூடாது, ஆல்ரெடி இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க. பட் எந்த 12 கண்ட்ரீஸ் அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான், மியான்மார், சாடு, ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, ஈக்வட்டோரியல் கினியா, எரிட்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் அண்ட் ஈமன். இதை தாண்டி, இதை மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் நியூஸில் போட்டிருப்பாங்க. இதை தாண்டி இன்னும் சில கண்ட்ரிஸ் வந்து பார்ஷியலே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, தர்க்மேனிஸ்தான், அப்புறம் வெனிசுலா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துருங்க. ஸோ ஏன்னு சொன்னாக்கா தினம் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்ல வராரு, எதுக்காக இது மாதிரி பண்ணுறாருன்றது அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட விஷயத்துக்கு வரும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நான் பிகினராக இருக்கேன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு எந்த ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை, கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்களே வேறு சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் சொல்கிறவங்க, நியூஸில் சொல்கிறவங்க, இதெல்லாம் வந்து எடுத்துக்கங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களே மட்டுமே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது பிரதர், கன்ஃபியூஸாக இருக்குன்றீங்களா? அவங்களுக்கு நான் நிறைய கன்சல்டேஷன், நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமான ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். அவங்க எந்தெந்த செக்டார்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க, எவ்ரி 15 டேஸ்க்கு வந்து எந்தெந்த செக்டார்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த செக்டார்லேருந்து பணத்தை வெளியில் எடுக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இதை வந்து நீங்கள் அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த செக்டாரில் இருக்க கம்பெனியை நீங்களே ஓரளவு ஜட்ஜ் பண்ணி எடுக்க முடியும். அது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடும் கூட. அந்த விதத்தில் May 16 to 31, அது மட்டும் இல்லாமல் January to April ஃபாரின் போர்ட்ஃபோலியோ பீப்புள் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த செக்டார்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்கன்றது பார்க்கலாம். நெட் இன்ஃப்ளோ டெலிகம்யூனிகேஷனில் ஹையஸ்ட்டாக 7,052 கோடி May 16லேருந்து May 31 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த 4 மாதத்தில் January to April வந்து 15,863 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் செக்டாரில் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது. அதாவது May 16 to 31 வந்து 6,210 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே January to April பார்த்தினாக்கா 1,024 கோடி வந்து வெளியில் நெகட்டிவில் போயிருக்கு. கேபிட்டல் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னாக்கா 3094 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 month கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா -10,535 crores. அதே மாதிரி FMCG செக்டார் May 16 to 31 1872 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் 4 month பார்த்தீங்கன்னாக்கா -15,008 crores. கெமிக்கல் செக்டார் 475 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் ஜனவரி டு ஏப்ரல் பார்த்தோன்னாக்கா 2150 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் அவுட்ஃப்ளோ எந்தெந்த செக்டார்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடியிலேருந்து May 16 to 31 2725 crores வெளியில் எடுத்திருக்காங்க. ஓவராலாக ஜனவரி டு ஏப்ரல் 29,330 crores வந்து நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. ஹெல்த் கேர் 2008 crores வெளியில் எடுத்திருக்காங்க. 6,473 crores வந்து நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. பவர் செக்டார் 1774 crores வந்து வெளியில் எடுத்திருக்காங்க. 6,617 crores நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. கன்சியூமர் சர்வீசஸ் 1,731 crores வெளியில் எடுத்திருக்காங்க. 12,465 crores ஓவரால் 4 monthல நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டார் 1,509 crores வெளியில் எடுத்திருக்காங்க. ஆல் ஓவர் 4 monthல ஜனவரி டு ஏப்ரல் 15,863 crores வந்து நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு கம்பெனி KKR பேஸ்டு IVI கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ART ஃபர்டிலிட்டி கிளினிக் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க ஃபார் $450 million. இந்த IVI பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி 14+ கண்ட்ரீஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ART கிளினிக் பற்றி சொல்லணும்னா UAEல ஒரு கிளினிக்ஸும் 11 இந்தியன் சிட்டிஸ்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ART வந்து பார்த்தீங்கன்னாக்கா $100 to $120 million வந்து ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி EBITDA ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து 35 million வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அக்வயர் பண்ணாங்கன்னா இவங்க வந்து 15+ கண்ட்ரீஸ் கிட்ட ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட இந்த ART ஃபெர்டிலிட்டி வந்து நிறைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல வந்து அவங்களோட ஃபர்டிலிட்டி கிளினிக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது டிவிடன்ஸ் என்றது கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆனர் வந்தால் சந்தர்ப்பம் வாங்கி வச்சுக்கோங்க, வரலன்னா கவலையப்படாதீங்க. அடுத்த ஸ்லாட்டு கொடுப்பாங்க. கொடுக்கவே இல்லைனாலும் கம்பெனி அதோட ப்ராஃபிட் சில டைமில் அதிகமாக கொடுக்கும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணினாலே தெரியும். ஸோ இன்றைக்கி ஜில்லட் இந்தியா லிமிடெட் மிக பிரபலமான கம்பெனி. டார்கெட் பிரைஸ் 9,810.00, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 31,088 crores. டிவிடெண்ட் 47 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு 100 ஷேர் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி 4,500 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25 மார்ச் குவார்ட்டரில் 159 கோடி ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 60% growth காமிச்சிருக்காங்க. எபிலிட்டா மார்ஜினும் வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 39% வந்து growth காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கு டபுள் பெனிஃபிட். என்னடா அது ஸ்டாக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிவிடன்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போனஸ் 7:1 டிவிடன்ஸ் வந்து 2.5% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷைன் ஃபேஷன்ஸ் லிமிடெட் இன்டர்லைனிங் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு செக்கப்போடு போட்டுட்டு இருக்க கம்பெனின்னு சொல்லலாம். மார்க்கெட் கேபிடலைசேஷன் 113.70 crores, டார்கெட் பிரைஸ் 378.00, டிவிடன்ஸ் 12.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 41.9% வந்து காமிச்சிருக்கிற ஒரு கம்பெனி. இல்லை கிடையாது, ஆப்பிளும் டவுன் ஆயிருக்கு, 20% வந்து டவுன் கிரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $2.99 trillion இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன் அப்படின்னா லோயர் சேல்ஸ் இன் சைனா. முக்கியமாக ஏன்னா சைனா தான் பெரிய மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்போட நியூ டேரிஃப், அது மட்டும் இல்லாமல் ஸ்லோயர் ப்ராக்ரெஷன் இன் AI. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயங்கள். ஸோ எப்படி இருக்குது இந்த விஷயங்கள்லாம்? இதே மாதிரி அடுத்தது கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டை மட்டுமே போடலாமான்றது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். மறக்காமல் எல்லாரும் லைக் பட்டனை தட்டிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். நம்ம பண்ணுற வேலையை யூடியூபே பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. லைக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.